சின்ன வயசுலலாம் நைட்டுமே இந்த பரோட்டாவை எடுத்து அம்மா எப்படா மார்னிங் கொத்து பரோட்டா செய்வாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கோம். அப்படி எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இது. ஸோ எல்லாருக்கும் பண்ண தெரிஞ்சிருக்கோம். பட் என்னோட ஸ்டைல் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரோட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு மிக்சியில் போட்டு 1க்கு 2 அரைச்சி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். அதோட ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்று போட்டு நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன் இந்த ஆனியனுமே போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே வந்து சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் எல்லாமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு பச்சை மிளகாய் 1 போட்டுக்கலாம். 2 முட்டையை உடைச்சு விட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூளை போட்டு நம்ம அடிச்சு வச்சிருக்க அந்த கொத்து பரோட்டாவையும் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட வந்து நம்ம புதினா கொத்தமல்லி ஒரு கை நிறைய அள்ளி தூவி விட்டுட்டு 1/2 லெமனை மேலே புளிஞ்சு விட்டு இறக்கணும்னா சூப்பரான கொத்து பரோட்டா ரெசிபி ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டாடா, பை.